கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடியேனை தேவன் இந்த இடத்துல நிறுத்தின கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். விசேஷமாக ஆமென், நானும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய கிருபையினால் செய்து வருகிறேன். இந்த கொரோனா இந்த நாட்களில் தான் இந்த ஃபேஸ்புக் மூலம் இந்த போஸ்ட்டை பார்த்தேன். எனக்கு பெரியதாக இந்த பைபிள் காலேஜ் மேலே அவ்வளோ பெரிய அக்கறைலாம் கிடையாது. என்னத்தை சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருந்தேன். வெளியே புக்கு சும்மா கொடுப்பாங்க, அது ஒவ்வொரு ஸ்தாபனத்தை பொறுத்து அந்த காரியங்கள் நடக்கும். அதனால் எனக்கு அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, சும்மா பேருக்கு தான் அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அப்ளை பண்ணேன். நடந்த காரியம் உடனே கிளாஸ் அட்டன் பண்ணேன். உண்மையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கிளாஸோட இவ்வளோ அருமையாக நடக்குங்கிறது யோசித்தது கிடையாது. அந்த கிளாஸ் ஆரம்பித்தாங்க. முதல்ல புக்கு எதுவுமே அந்த டைம் கிடையாது. இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொன்னாங்க. சரி, ரைட்டு. நான் உண்மையிலே இந்த கிளாஸ் என்னத்தை சொல்லி தராங்க, உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, அதே போல் தான் இதுவும் ஏதாச்சும் சொல்லி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் முதல்ல இதில் கலந்துக்கிட்டேன். ஆனால் அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களே அந்த கிளாஸை குறித்து பார்க்கும்போது என் ஆவியில் நான் உணர்ந்ததை நான் சொல்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒரு இடைப்பாடை நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன். சில கிளாஸில் நான் அட்டன் பண்ணும் பொழுது என் ஃபேமிலியில் அந்த டைம் சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த குழப்பத்துக்கு ஏற்ற சொல்யூஷன் கிளாஸ்லேயே கிடைக்கும். அவங்களும் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம வேதத்தோட கற்றுக்கொள்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் அது எனக்கு உண்மையில் உகந்ததை. நம்ம சபைக்கு போகும்போது தான் சில காரியங்கள் ஆவியானவர் ஏதாவது பேசுவார், ஆறுதலாக இருக்கும், அப்படியெல்லாம் அது நடக்கும். இந்த கிளாஸில் அதையும் நான் உணர்ந்தேன். அது உண்மையில் நானும் என் ஒய்ஃபும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது குடும்பத்தில் அந்த டைம் எங்களுக்கு குடும்பத்தில் சில ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அந்த கிளாஸும் அதுக்கேற்றாப்புலே இருந்துச்சு. மனுஷனுடைய சூழ்நிலைகள் இப்படி வரும், நம்ம இப்படி நடந்துக்கிடணும், இந்த சூழ்நிலையில் நீங்கள் இவ்விதமாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் அந்த வகுப்பு எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்து. அது மாத்திரம் இல்லை, நான் யாரையுமே என் சபையில் எதையுமே உள்ளே கொண்டு வர மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருங்களுடைய உபதேசம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காண்டி ஏன்னா சபை மக்களை குறித்து பயப்படுவேன். ஏன்னா யாரையாவது உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா தேவையில்லாத சொல்லிடுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சபையில் ஒரு சத்தியத்தை நம்ம வளர்த்து கொண்டு வருவோம், கெடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்குள்ளே நிறைய உண்டு. ஆனால் நான் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் என் சபையில் பாஸ்டருடைய இந்த பைபிள் காலேஜை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அது உண்மையில் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொல்லிக் கொடுக்குற விளக்கங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும். அதாவது சிலர் வேதத்தை இது இப்படி தான்ட்டு அடித்து பேசுவாங்க, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. வேதத்தில் இப்படி இருக்குது, இது சில காரியங்கள் இது மனுஷனுடைய கருத்துனா அது மனுஷனுடைய கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் சத்தியம்ன்ட்டு ஒரு காலம் அவங்க அடித்த வேதனா அந்த வேதத்தில் உள்ள காரியங்களை அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்போது உண்மையில் அது ஆச்சரியமாக இருக்குது. சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, அது மனுஷனுடைய ஒரு தியரியாக தான் இருக்கும். அது தியரின்னு சொல்ல மாட்டாங்க, இதுதான் சத்தியம்ன்றுவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, இது மனுஷனுடைய தியரி, இது மறைபொருளாக இருக்குது. அந்த காரியங்களை உண்மையில் கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதுதான் சத்தியம்ட்டு உறுதியாகவே சொல்லிடுவாங்க, இதுதான் இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது, நான் தான் இப்படி. ஆனால் இவங்ககிட்ட கற்றுக்கிடும் பொழுது அப்படி இல்லை, அது சத்தியம்னா இது வேதத்தில் இப்படி இருக்குது, இல்லைன்னா இது ஒரு மனுஷனுடைய தியரி, இது இவங்க எழுதுனது, இது அவங்க சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது விலைக்கு கொடுக்கும் பொழுது உண்மையிலே அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. எதுவுமே அவங்க சொந்தத்துலேருந்து பேசவே மாட்டாங்க, வசனத்தின் அடிப்படையில் வச்சு தான். இங்கே இந்த வசனம் இப்படி இருக்குது, அங்கே அந்த வசனம் அப்படி இருக்குது. அது உண்மையிலே அது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்கள் ஜெபங்களில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்தில் எங்கள் சபையிலையும் அந்த நாங்கள் தூத்துக்குடி அங்கே ஒரு நேரடி வகுப்பு ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனுக்கு சித்தமானால் அது நடக்கணும். உண்மையில் நானும் வாஞ்சிக்கிறேன், சபையில் சொல்லியிருக்கிறேன். அது சூழ்நிலைகள் அனுகூலமாச்சுன்னா தூத்துக்குடியில் இந்த பைபிள் காலேஜ் வரும். நீங்கள் அதுக்காகவும் ஜோம் பண்ணிக்கோங்க. உண்மையில் நான் யாரையுமே சபைக்குள்ளே நான் கூப்பிட்டதெல்லாம் கிடையாது. உண்மையில் பாஸ்டர் அந்த நாட்கள் கூப்பிட்டு அறிமுகப்படுத்த நீங்களும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தேவனுக்கு சித்தமான அந்த காரியங்கள் நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில். உண்மையில் உலகத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட உபதேசங்கள் என்னென்னலாமோ பைபிள் காலேஜ் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இது உண்மையில் நான் கலந்து கொண்டது, நான் நிறையெல்லாம் கலந்து கொண்டது கிடையாது. 1-2 கிளாஸ் கவனிச்சிருக்கிறேன் வெளியே உள்ளது. ஆனால் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே வெறும் ஒரு புக்கை வச்சுட்டு வரிசைக்கு அடித்து தள்ளிடுவாங்க, இதுதான் ஸ்கூலில் நடத்துறது போல். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிற அந்த
டவுட் எது இருந்தாலும் அதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உண்மையில் ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு முன்னின்று நடத்தணும். அவன் இந்த பைபிள் காலேஜ் இன்னும் அதிகமாக வளரணும். அவன் நம்ம அதுக்காக பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். உண்மையிலே தேவன் இப்படிப்பட்ட தாசரை கர்த்தர் அறிமுகப்படுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா கிளாஸில் ஒவ்வொருத்தரும் கேட்குற டவுட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தால் சொல்லுவோமாங்கிறதே தெரியாது. ஆனால் அவ்வளோ பொறுமையாக இருந்து நிறைய பேருக்கு கேட்குறத அதை அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுக்க வைக்க தேவன் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கொடுத்துருக்கிறார். ஆமே, தொடர்ந்து இந்த காரியங்கள் நடக்கணும். நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த ஊழியம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் எப்படியெல்லாமோ போகும்பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் தந்திருக்கிறாரு. இது தொடர்ந்து வளரணும். நாம் ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வானாக.